முதலாவது ஆசிய அலைசறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியானது ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னை மகாபலிபுரத்தில் நடைபெற இருக்கின்றது. தமிழகத்தில் மட்டுமே 8 வீரர் வீராங்கனைகள் இந்த ஆசிய அளவில் நடக்கக்கூடிய அலைச்சறுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த அலைச்சறுக்கு போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக 20 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில இன்று முதல் நாளானது அதற்கான இந்த பயிற்சி என்பது தற்போது சென்னை மகாபலிபுரத்தில் தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக முதலாக சென்னையில் ஆசிய அளவிலான இந்த சாம்பியன்ஷிப் போட்டி என்பது தொடங்க இருக்கின்றது. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து விளையாட்டு போட்டிகளிலுமே ஒரு முன்னுதாரணமாக தற்போது திகழ்ந்து வரக்கூடிய நிலையிலும் குறிப்பாக இந்த அலைசறுக்கு போட்டி என்பது இந்திய அளவில் தமிழகத்திற்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த போட்டி என்பது ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. ஓபன் மற்றும் 18 வயதுக்கு உட்பட்ட பிரிவில இருபாலருக்கும் நடைபெறும் இந்த போட்டியில 20 நாடுகளை சேர்ந்த 150க்கு மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரை பல்வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய நிலையில ஜப்பான், அதே போன்று இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, UAE உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் தற்போது தமிழகத்திற்கு படையெடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய மகாபலிபுரத்துல தான் இந்த போட்டி என்பது நடைபெற இருக்கின்றது. தற்போது அந்த பகுதியில அந்த வீரர் வீராங்கனைகள் அலைசறுக்கு போட்டிக்காக அவர்களுடைய பயிற்சியை தொடங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் அருண் தற்போது நேரலையில காண்பித்து வருகின்றார். கிட்டத்தட்ட 20 நாடுகள் கலந்து கொண்டுள்ள இந்த அலைசறுக்கு போட்டியில இந்தியாவில் இருந்து மட்டுமே 12 வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டியில கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8 வீரர் வீராங்கனைகள் இந்த அலைசறுக்கு போட்டியில கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகின்றது. இந்த போட்டியில தகுதி பெறுபவர்கள் ஓபன் ஆசிய அளவில் நடக்கக்கூடிய அந்த போட்டியிலையும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இதனுடைய முடிவுகள் இதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில நேரடியாக தகுதி பெறுவார்கள். அதற்கான ஒரு சுற்று தான் தற்போது தொடங்க இருக்கின்றது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கான பயிற்சி என்பது தற்போது மிகவும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாகவே தமிழக மீனவ சமுதாய மக்களை அதிகமாக கவரக்கூடிய இந்த போட்டி அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது நிலப்பரப்புல எத்தனை போட்டிகள் இருந்தாலும் நீர்பரப்புல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது இந்த அலைசறுக்கு போட்டி அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. குறிப்பா மீனவ சமுதாய இளைஞர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு போட்டியாகவும் பார்க்க முடிகிறது. தன்னுடைய சிறு வயது முதல் அந்த பகுதி மக்கள், மீனவ பகுதி மக்கள் இந்த அலைசறுக்கு போட்டியில மிகவும் பங்கு பெறுவார்கள். குறிப்பா எந்த இடங்கள்ல அலைகள் வருது அப்படிங்கறத அவங்களுக்கு நுணுக்கமா அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதிகமா ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது இந்த மீனவ பகுதி மக்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த பகுதியில. அந்த வகையில தற்போது இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலிருந்து மட்டுமே 8 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதுல கிஷோர் குமார், கமலி, ஸ்ரீகாந்த், ஸ்ரீ செல்வம், தைன் அருண், ஹரிஷ், பிரகலாத் ஸ்ரீராம், தமயந்தி, ஸ்ரீராம் ஆகிய 8 பேர் இந்த போட்டியில கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழகத்துல சென்னையில் நடக்கக்கூடிய இந்த போட்டிய இந்த அலைசறுக்கு இந்திய அலைசறுக்கு சம்மேளனமும் தமிழ்நாடு அலைசறுக்கு சங்கம் சார்பில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இணைந்து இந்த போட்டியை தற்போது நடத்த இருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழக அரசு சார்பாக 3.3 கோடி நிதியானது இந்த அலைசறுக்கு போட்டிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த போட்டி என்பது தொடங்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட 3ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த அலைசறுக்கு போட்டியில பல்வேறு சுற்றுகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு சுற்றுகளையும் தகுதி பெற்றவர்களுக்கு ஃபைனலா ஒரு சுற்று வைக்கப்பட்டு அந்த சுற்று முடிவுகள் அடிப்படையிலே ஆசிய அளவில் நடைபெறக்கூடிய அந்த போட்டிக்கு இவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதன் பின்னர்
அதன் மூலமாக இதுக்கு ஒலிம்பிக் 2026 நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கும் தகுதி பெறுவார்கள். அதற்கான பயிற்சி தான் தற்போது தீவிரமா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டு வீரர் வீராங்கனைகளும் ஏற்கனவே கோவளம் அதே போன்று மகாபலிபுரத்திலையும் அவர்கள் பயிற்சியை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த மகாபலிபுரத்துல நடக்கக்கூடிய போட்டி அப்படிங்கிறது நம்ம நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்கள் இதே பகுதியில ஏற்கனவே பயிற்சியை மேற்கொண்டிருப்பதின் காரணமாக அந்த இடத்துல தற்போது இந்த போட்டி நடப்பது அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பதுடன் அவர்களுக்கு கொஞ்சம் பலமாகவும் இருக்கும். ஏனால் இந்த பகுதியில எந்த இடங்கள்ல அலை இருக்கும் இருக்காது அப்படிங்கறத அவங்களால கணிக்க முடியும். தினந்தோறும் அவர்கள் இந்த இடங்கள்ல பயிற்சி மேற்கொண்டு வருவதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு எளிதாக பார்க்கப்படக்கூடியது. இருப்பினுமே பல்வேறு நாடுகள்ல இருந்தும் தற்போது வீரர் வீராங்கனைகள் போட்டி தொடங்குவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாகவே மகாபலிபுரத்திற்கு தற்போது அவர்களுடைய பயிற்சியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழக மீனவர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த அலைசறுக்கு போட்டி என்பது மீண்டும் தமிழகத்தை ஒரு பக்கம் உலகளவில் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஐயமே இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த அலைசறுக்கு போட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் செய்தியாளர் லிபிகா பழனிவேல்.